Hi, இன்னைக்கு மீவி பிராண்ட்ல இருந்து ஒரு சவுண்ட் பாரை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ இதோட மாடல் பாத்தீங்கன்னா மீவி ஃபோர்ட் S24 24 வாட் சவுண்ட் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுல சார்ஜிங் போர்ட் சி டைப்ல கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எமோஷனலா டச் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா பியூர்லி மேட் இன் இந்தியா அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸுக்கு பின்னால் யூஸ்வலாக அதோட ஸ்பெசிஃபிகேஷன் 24 வால்ட் அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க சவுண்டில். அண்டு சார்ஜிங் போர்ட் வந்து சி டைப் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் இதை எதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ளூடூத்து, மைக்ரோ எஸ்டி, ஆக்ஸ் கேபிள் அண்ட் யூஎஸ்பி இதை வச்செல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் 1 இயர் லிமிடெட் வாரண்டியும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஒரு மினி சினிமா தியேட்டருக்கான ஒரு எஃபெக்டாக இவங்க ட்ரை பண்ணியிருக்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சவுண்ட் பார். பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் மேலே வந்து ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் டாப்பில் என்னெல்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பாஸ் அண்ட் ப்ளே பட்டன் அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண அண்ட் மோட் நீங்கள் ஆக்ஸ் கேபிள்லையா யூஎஸ்பிலையா எதில் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த மோடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்விட்ச் வந்து மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி தான் இந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இதை கிளிக் பண்ணால் பவர் ஆன் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ண பவர் ஆன் ஆகும். ஆக்ஸ் கேபிளுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி அண்ட் மேலே இருக்கிறது எஸ்டி கார்டுக்கு அண்ட் ஹியர் த சார்ஜிங் போர்ட் சி டைப் அதையும் கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதில் கனெக்ட் ஆகும்போது சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாமே புரியல. இதில் வந்து மற்ற எந்த வீடியோஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா இப்போலாம் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதுக்கு வந்து ஜஸ்ட் என்னோட ஒரு சேனலோட வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஹாய். ஸோ இது வந்து ஃபுல் சவுண்டில் சார்ஜிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸுக்கு மேலேயே நல்லா தாங்குது இந்த சார்ஜர். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டியோ இல்லைன்னா அதாவது ஒரு வெக்கேஷனுக்கோ நம்ம போகும்போது இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு ஃபேமிலியோட நம்ம வந்து ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்பில் ஏதாவது ஸ்க்ரீன் ரெடி பண்ணியிருந்தோம்னா அதுக்கு இது போதுமானது. நல்ல ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஒரு சவுண்ட் பார் வேணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே ப்ரிஃபரபிளானது. அண்ட் இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அண்ட் இது ஒரு இந்தியா ப்ராடக்ட். ஸோ இவ்வளோ தான். இது ஒரு மினி ஹோம் தியேட்டருக்கு ஏற்ற சவுண்ட் பாராக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் பை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Bye from Architect Lineage. Bye.